பேரவையின் இன்றைய அலுவல் இந்திய அரசியல் சட்டத்தின் 178வது பிரிவின் கீழ் பேரவைத் தலைவர் தேர்தல் ஆகும். இப்பதவிக்கான வேட்புமனு தாள் சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் சேர்க்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற பேரவை விதி 7 உள்விதி 4 பேரவைத் தலைவர் பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டவர், முன்மொழிந்தவர், அதை வழிமொழிந்தவர் ஆகியோரின் பெயர்களை நான் முதலில் இப்பேரவைக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களின் விவரம்: நியமனம் செய்யப்பட்டவர் திரு JCT பிரபாகர் அவர்கள். முன்மொழிந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வழிமொழிந்தவர் மாண்புமிகு அமைச்சர் N. ஆனந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு JCT பிரபாகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர் வேட்புமனு தாள் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு JCT பிரபாகர் அவர்கள் இப்பேரவையின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக பேரவையால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு JCT பிரபாகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய பணி நிறைவு செய்கிறேன். அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாண்புமிகு பேரவையின் தலைவர் அவர்கள் மரபுப்படி அவரது இருக்கையில் அமர செய்தல் வேண்டும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அழைத்து வந்து பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இருக்கையில் அமர்வதற்கு செல்லும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவரின் இருக்கையில் அமர பின்னரே அமர்தல் வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை துணைத் தலைவர் தேர்தல். பேரவையின் அடுத்த அலுவலாக பேரவை துணைத் தலைவர் தேர்தலாகும். பேரவை துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாள் சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற பேரவை விதி 8 உள்விதி 2 பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டவர், முன்மொழிந்தவர், அதை வழிமொழிந்தவர் ஆகியோரின் பெயர்களை நான் முதலில் இப்பேரவைக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களின் விவரம்: நியமனம் செய்யப்பட்டவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. ரவிசங்கர் அவர்கள். முன்மொழிந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வழிமொழிந்தவர் மாண்புமிகு அவை முன்னவர் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு திரு மு. ரவிசங்கர் அவர்கள் மட்டும் நியமனம் செய்யப்பட்டு அவரது வேட்புமனுத்தால் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு மு. ரவிசங்கர் அவர்கள் இப்பேரவையின் துணைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு மு. ரவிசங்கர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோருக்கு வாழ்த்துரைகள் வழங்கப்படும். மாண்புமிகு திரு ராஜேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர்களே, 17வது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் புதிய பேரவைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுள்ள திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் எங்கள் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஜனநாயக கொள்கைகளின் வழியிலும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அனுபவம், அமைதியான அணுகுமுறையும் அனைத்து தரப்பினரையும் அரவணைக்கும் ஜனநாயக பண்பும் கொண்டவர் என்ற மதிப்பை தாங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். சட்டமன்றத்தின் மாண்பையும் மரபையும் காக்கும் உயரிய பொறுப்பு இன்று தங்களது தோள்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் சாசனத்தின் உயரிய மதிப்புகளான மதசார்பின்மை, ஜனநாயகம், சமத்துவம், கருத்துரிமை, சமூக நீதி மற்றும் நீதி ஆகிய அடிப்படை கொள்கைகளுக்கு முழு மரியாதை அளிக்கும் வகையில் தங்களது செயல்பாடுகள் அமையும் என நாங்கள் நம்புகிறோம். சட்டமன்றம் என்பது வெறும் விவாத அரங்கம் மட்டுமல்ல, மக்களின் உரிமைகளும் உணர்வுகளும் பிரதிபலிக்கும் ஜனநாயக கோயில் என்பதையும் இந்த அவை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும். ஜனநாயகத்தின் உண்மையான வலிமை குரல்களையும் மதிப்பதில் உள்ளது என்று எங்கள் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அந்த ஜனநாயக உணர்வையும் அரசியல் சாசனத்தின் மாண்பையும் பாதுகாக்கும் வகையில் ஆளும் தரப்புக்கும் எதிர்க்கட்சிக்கும் சமநீதியுடன் தாங்கள் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் கூறியது போல், பதவி என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, மக்களுக்கு செய்யும் பொறுப்பின் அடையாளம். அந்த உயர்ந்த எண்ணத்தோடு மக்கள் நலன் சார்ந்த ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறும் சபையாக இந்த அவையை தாங்கள் வழிநடத்துவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி என்றும் ஜனநாயக மரபுகளையும் அரசியல் சாசனத்தின் உயர்வுகளையும் சமூக நீதியின் அடிப்படை கொள்கைகளையும் அவை மாண்புகளையும் காக்க முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும் அதேபோல் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்து அமைகிறேன்.